வணக்கம். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பழைய வீடு, தாத்தா பாட்டி மற்றும் இன்னபிற சொந்தங்கள் இருந்த அந்த வீடு தான் ஞாபகத்திற்கு வருகிறது. எல்லாமும் கிடைத்த ஒரு இடம். எப்பவுமே எல்லாமே கிடைச்சது, எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருந்ததுக்கான காரணம் எல்லாருக்கும் இருந்த பக்தி. இந்த மார்கழி மாதம் முழுவதும் 30 நாள் உற்சவம். அந்த உற்சவம் செய்யறதுக்கு ஒருத்தருக்கும் உரிமை உண்டு. ஒரு வீட்டுல ஒரு நாள் கொடுத்து பண்ணுவாங்க. அந்த பஜனை கோவில்ல என்னோட தாத்தா மற்றும் அவருடைய நண்பர்கள், என்னோட கசின்ஸ், இன்னும் பல பேர் எல்லா பாடல்களும் பாடி, திருப்பாவைக்கான பாடல், அந்தந்த நாளுக்கான பாடல், பூஜை புனஸ்காரம் மற்றும் நல்ல ஒரு, அப்போதைக்கு நாங்க வச்சிருந்தது ஒரு 2 மிருதங்கம், சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ இதை தாண்டி ஒன்றும் பெருசா அந்த பூஜையில இருந்ததில்லை. என்னுடைய தாத்தா மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாமே ஒன்றா, பஜனை என்பது அனைவரும் சேர்ந்து பாடக்கூடிய விஷயம். அதெல்லாம் பாடி முடித்த பிறகு வீட்லயும் தினம் அது மார்கழி மாதத்துக்கான தின பூஜை உண்டு. என்னோட பாட்டி முறையாக இசை பயின்றதாக சொல்லியிருக்கிறார்கள். அவங்க பாடின பாட்டு தமிழ், தெலுங்கு, கர்நாடிக் சாங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எங்க வீட்டுல இருக்க நவராத்திரி டைம்ல வரவங்க பாடுறது அது தனி. எல்லாரும் வீடு முழுக்க மக்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 15-20 பேர். நான் வளர்ந்துட்டு இருக்கும் போது என் கசின்ஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. சோ எல்லாரும் ஒரே இடத்துலதான் இருந்தாங்க. அதுல 80% 80 to 90% டிகிரி முடிச்சவங்க அத்தனை பேரும் கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. சில பேர் இன்னும் இருக்காங்க. சோ எந்த குறைவுக்கும் இல்லாத ஒரு வீடு, எந்த குறையுமே இருந்தது. எல்லா ஒரு விஷயமும் நல்ல சீரும் சிறப்புமாக சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விசேஷமும் தடப்புடலா போயிட்டு இருக்கும். லிவிங் ரூம் முழுக்க பந்தி பாய் போட்டு 2 பக்கமும் 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அத்தனை ஒரு அந்யோன்யமான ஒரு விழா காலத்தை பூண்டு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன விசேஷம்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, காது குத்து, மஞ்சள் தண்ணி, இந்த மாதிரியான பல வகையான விஷயங்கள் வீடு முழுக்க இருந்தாங்கன்னா இப்ப எத்தனை பேர் இருப்பாங்க, கசின்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கும் கல்யாணம், ஒருத்தரோட வீட்டுல விசேஷம், அது ஒரு தனி. அது இல்லாம கிருத்திகையில இருந்து மற்ற விஷயங்கள், ஒரு பண்டிகை, அந்த பண்டிகையும் ஒன்னொன்னும் தடப்புடலா இருக்கும். எல்லாமே சிறப்பாக செய்த விஷயம். என்னோட அம்மா இருக்கவர்களையும் எல்லாமே சிறப்பா செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியல. என்னுடைய தந்தையாருக்கு நாங்கள் அந்த அளவுக்கு செய்யவே முடியல. என்னோட அம்மா செஞ்சதுல எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு சமைக்க தெரியாது, அது ஒரு விஷயம். எல்லாம் வேடிக்கை பார்த்ததோட சரி. ஒரு கல்யாணத்துக்கு அப்போ வீட்டுல ஒரு 3-5 நாளுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி இல்ல 3 நாள் முன்னாடி எல்லாரும் வந்துருவாங்க. இந்த நலுங்குன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் நலுங்கு சொல்லுவாங்க. இதுதான் மெஹந்தி
ஹல்தி செரிமனி அப்படின்ட்டு வடக்கத்தியவர்கள் கொண்டாடுறாங்க. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இங்கேயும் ஆக்சுவலா இங்கேயும் மஞ்சள் தான் பூசிருக்காங்க, அப்புறம் அது வேறையா மாத்திட்டாங்க, சந்தன பூசறதா மாத்திட்டாங்க. சோ இன்ஃபேக்ட் அது அந்த காலத்துல மஞ்சள் பூசி அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. நம்மளும் அத ஹல்தி செரமனின்னு தான் சொல்லணும். நலுங்குன்னு சொல்றது இந்த அருகம்புல்லுல சின்னதா அது ஒரு பஞ்ச் மாதிரி கட்டி எண்ணெய் வச்சு அது உள்ள துவச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல யாருக்கு கல்யாணம் ஆக போறதோ பொண்ணோ மாப்பிள்ளையோ அவங்க உட்கார வச்சு அந்த நலுங்கு பண்ணுவாங்க. இது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அதுக்கப்புறம் திடீர்னு அத்தனை பேர் முன்னாடி உட்காரணும், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அதெல்லாம் போக்குறதுக்கு, புது லைஃப்குள்ள என்டர் ஆகிறதுக்கான ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் இது பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ இந்த ஆயில்லாம் சூட்டை தணிக்கிற விஷயம், ஸ்ட்ரெஸ் அப்படி காம் பண்ற விஷயங்கள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் எங்க வீட்டுல இருந்திருப்பாங்க, எத்தனை விதமான கல்யாணம், ஒரு விஷயமும், காது குத்து, மஞ்ச தண்ணி, கல்யாணம், இந்த மாதிரி எக்கச்சக்க சடங்கு, ஒரே விழா கோலமா தான் இருக்கும். அத்தனை பேர் இருந்தாங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தினம் தினம் ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நல்ல ஒரு கலகலன்னு வீடு முழுக்க மக்கள், கசின்ஸ் இருப்பாங்க. கோலம் போடும் போதெல்லாம் கூட செக்யூரிட்டி தேவையில்லை, கசின்ஸ் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க திண்ணையில. ஏதாவது சின்ன குழந்தை போனான்ல, அதனால ஏதோ போட்டேன்னா அதை டீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கு காலையில ஒரு 4:30-5 மணிக்கு அத பண்றோம்னா வீட்டுல பெர்மிஷன் கிடையாது, என்னோட அப்பா விட மாட்டார். ஆனா என் கசின்ஸ் அதனால கூட உட்காந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இது மாதிரி பல வகையான விஷயங்கள். இதுல மார்கழி மாசத்துக்கான பாட்டுக்கள் எல்லாமே எங்க தெருவுல இருந்தது, வைணவ சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்ததுனால அது எல்லாமே திருப்பாவை ரிலேட்டடான கண்ணனுக்கு உகந்த பாட்டுக்கள் தான் நிறைய. அதுல எங்க பாட்டி பாடுற மாடமைக்கும் கண்ணா பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. மார்கழி மாதம் அப்படின்னும் போதே இசை, அது சம்பந்தமான கச்சேரிகள் எங்க ஊர்லயும் அந்த மாதிரி சின்ன சின்னதா உண்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் காம்படிஷன், இந்த திருப்பாவை திருவம்பாவை அதுல எல்லாம் போட்டி வைப்பாங்க. இது மாதிரி எக்கச்சக்க மக்கள், மனிதர்கள் சுற்றிலும் சொந்தக்காரங்கன்றதுனால அது ஒரு இட்ஸ் a huge extended family. எதுக்குமே குறைவுன்றது நாங்க இதுவரையிலும் உணராத ஒரு விஷயம். எல்லாமே அந்த கடவுள் கொடுத்த ஒரு கருணை, அருள் நிதி சொல்லுவாங்க. அருள் நிதி இருக்கும் பொழுது தனம் தானியம் பசு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எப்பவும் குறைவுக்கு இருந்தது இல்லை. குறைவான விஷயமாக எந்த விஷயமும் இருந்ததில்லை. சின்ன குழந்தைங்க நாங்க கேட்காமலே யார் வேணா எது வேணா கொடுக்கறதுக்காக எல்லாரும் இருந்தாங்க. ஏதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சாங்கன்னா என்னோட அம்மாவை கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட அம்மாவும் அதே மாதிரி தான். எங்க வீட்டுல ஒரு குழந்தை எப்போ என்னோட அம்மா கூட தான் இருந்தா. அந்த மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா கேட்காமலே எல்லாருக்கும் ஒருத்தரும் செல்லம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் குழந்தைங்க பாரபட்சம் இல்லாம நடத்தினாங்க. எதுவுமே கேட்காமலே கிடைக்கும், கேட்கவே தேவையில்லை.
இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு எடுத்து வச்சு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எது கேட்டாலும் கிடைக்கும். என்னோட அப்பா சொல்ல போனா, என்னோட அப்பா கிட்ட காலையில் சொல்லிட்டு போனா ஈவினிங் வாங்கி வந்து வச்சிருப்பாரு. என்னோட அம்மா திட்டுவாங்க, என்ன கேட்டோன்னு வாங்கி கொடுக்குறீங்க, இப்பதான் வாங்கி கொடுத்தீங்க. சோ என்ன அவங்க மேனேஜ் பண்றாங்க. வீட்டு நிர்வாகம் என்னோட அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா, ஏன்னா என்னோட அப்பா ஒரே வரையில சொல்லிடுவார், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு. சோ அந்த நிர்வாகம் என்னோட அம்மா வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இந்த மசாலா டீலாம் ஆயுர்வேதான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணி இந்த டீ பவுடரோட கலந்து வச்சிருப்பாங்க. நாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல ஆயுர்வேதா அந்த மாதிரியான விஷயத்துல ஏதாவது ஒரு கஷாயம் அதெல்லாம் குடிச்சிட்டு தான் அடுத்தது இந்த நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க. அது முடிச்ச பிறந்தான் இங்கிலீஷ் அந்த இதுக்கு போறது. ஆனா என்னோட அப்பா வந்து அதிகப்படியா தும்முனாலே கூட்டிட்டு போயிருவார், அடுத்த செகண்ட் கிளினிக்ல இருப்போம். எங்க பாட்டி வீட்டுல அந்த மாதிரி கிடையாது. சித்திரத்தை, அதிமதுரம், வல்லாரை, இந்த மாதிரி பல வகையான ஹெர்பல் இது பண்ணுவாங்க. என்னோட பெரியம்மா, எங்க பாட்டி வீட்லயும் அந்த மாதிரி என்னோட பெரியம்மா தூதுவளை செடி வாங்கி வச்சிருந்தேன். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து முள்ளோட இருக்கும், அதோட பூ வந்து ஒரு லாவெண்டர் கலர்ல இருக்கும். அது காய்ச்சதுன்னா அது அந்த பழம் வந்து ஒரு ரெட்டிஷான ஒரு ஃப்ரூட்ஸ். சோ அவங்க அது வீட்டுல ஒருத்தவங்களும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரும் விட்டு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கிறது. ஏதோ ஒண்ணுன்னா அவங்களே வந்து இதை பண்ணு அப்படி சொல்லிடுவாங்க. யாராவது நாங்க போயிட்டு இருந்தோன்னா கூப்பிட்டு, உனக்கு இது மாதிரி இருக்கா, இத பண்ணு சரியா போயிடும், அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்களே வந்து கொடுப்பாங்க, கஷாயம் பண்ணி வந்து கொடுப்பாங்க. கற்பூரவல்லி, தூதுவளை, ஆடுதோட இலைன்றது ஆடாத்தோடை. அதுக்கப்புறம் வந்து ஹைபிஸ்கஸ், அதுல வந்து டீ போட்டு குடிப்பாங்க. மிச்சம் என்னோட பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப நல்ல திக்கான ஹேரு. நம்பவே மாட்டீங்க, 60-70 இயர்ஸ் வரலையும் முட்டுக்கு கீழே ஹேர் இருந்த ஒரு பாட்டி. அவங்க எல்லா முடியும் நல்லா நரைச்சு போனாலும் அந்த திக்னஸோ அந்த லென்த்தோ குறையில, அந்த நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு ஹேரு. அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ண ஹெர்ப்ஸ். அவங்களே எல்லாத்தையும் ஊற வச்சு 75 இயர்ஸ் 80 இயர்ஸ் வரலையும் அவங்களே அரைச்சு தலை தைச்சுட்டாங்க. சீயக்காய், புங்கங்கொட்டை, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூ இலையோ இல்லாட்டி தலை, அது நல்ல ஒரு ஃபோமிங் ஏஜென்ட். அது இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க வீட்டுல. இந்த கஞ்சியில வந்து சீக்காய கரைச்சு அதை தேய்க்க சொல்லுவாங்க. அதுல நிறைய விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட்